வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் கிரேவி, பிரியாணி அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறது மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் ஃபுல்லாக ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லாவே. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டோன்னே நம்ம தேவையான மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கிரேவிக்கு எடுத்து வச்சு தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக, அதை சேர்த்து வதக்கிப்போம். நம்ம கறி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பார்ப்போம். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துப்போங்க. இது கூடவே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். தனி மிளகாத்தூள்லாம் நான் போடல. நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்களும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி உப்பு கேட்கும். ஓகே, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டோன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இதில் தயிர் ஊற்றிப்போம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்போ தான் நல்லா பெப்பர் சிக்கன் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுப்போம். அப்போ தான் கறி நல்லா வேகும். நீங்கள் அப்படியே வதக்கி செஞ்சிங்கன்னா கறி லைட்டாக வேகாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணினா, எவ்வளோ கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் நல்லா கறி வேகும். ஓகேங்க, நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், செம சூப்பராக கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் திருட்டுத்தனமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மேலே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சரி அப்படியே வீடியோ காட்டலான்னு வந்து இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி நல்லா தூவிட்டு அப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.